என்னப்பனே கணேசா. வாராகி மூலமந்திரம். ஓம் ஐம் ஹ்ரீம் சீம் ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி வாராகி வராகமுகி வராகமுகி அந்தே நந்தினி நமக ருந்தே ருந்தினி நமக ஜம்பே ஜம்பினி நமக மோகே மோகினி நமக ஸ்தம்பே ஸ்தம்பினி நமக सर्वदुष्टप्रतिष्ठानां सर्वेषां सर्ववाक्चित्तचतुर्मुखकधी जिह्वावत् स्तनं पनं गुरु गुरु சீக்கிரம் வசியம் ஐம் க்ளௌம் ஐம் டக 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 ஹூம் அஸ்திராய பட். இப்போ வாராகியோட கதையில் ஷார்ட்டாக சின்ன கதை இது. அவளோட அம்சத்தை பற்றி சொல்கிறேன். வாராகி அம்மன் பன்றி முகத்தோட பெண் உடம்போடு இருக்கா. அது எல்லாருக்குமே தெரியும். வாராகி அம்மனுக்கு ரொம்ப சக்தி படைச்ச தெய்வம் வாராகி. அவளை யார் சேவிக்கிறமோ அவளோட குறைகள் எல்லாம் உடனே போக்கிடுவா. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றவ வாராகி. சப்த கன்னியர்களில் ஒருத்தியாக இருக்கா அவ. வாராகி தேவி காக்கும் தெய்வமாகவும் கேட்ட வர்றங்களை தர கொடுக்கக்கூடியவர்களாகவும் இருக்காவ. வாராகி அம்மன் சிம்ம வாகனத்தில் அமர்ந்துன்னு இருக்கா. வாராகிக்கு 8 திருக்கரங்கள் இருக்கு. ஒரு கரத்தில் ஏர்கலப்பை, ஒரு கையில் சூலம், ஒரு கையில் ஸ்ரீசக்கரம், ஒரு கையில் கதாயுதம், இன்னொரு கையில் சங்கு அங்குசம், மற்ற 2 கையிலையும் அபயம் மற்றும் வாத முத்திரையோடு இருக்கா. வாராகி அம்மன் மகாவிஷ்ணுவோட அம்சமாக சொல்கிறா எல்லாரும். ஆனால் அவளுக்கு 3 கண்ணு இருக்கிறதொட்டு சிவனோட அம்சமாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறா. ஆனாக்க அவள் சக்தியோட வடிவமாக இருக்கிறதொட்டு இவ சக்தியோட அம்சம்தான் அப்படின்னு சொல்கிறா. கலியுகத்தில் காவல் தெய்வமாக இருந்துட்டுருக்கா. வாராகி தேவியை பஞ்சமி திதியில் பூஜை பண்ணினா கேட்ட வரங்கள் கிடைக்கும். தேய்பிரை வளர்பிறை பஞ்சமி ரொம்ப விசேஷமான நாள். அதுவும் இல்லாமல் நவராத்திரி அவளுக்கு ரொம்ப உகந்த நாள். வாராகி அம்மனை பூஜை நம்ம நாட்டில் இப்போ நேற்றுக்கு இன்றைக்கி நம்ம கொண்டாடலை. ரொம்ப ரொம்ப பழங்காலத்திலேருந்தே வாராகி பூஜை நடந்துட்டுருக்கு. ராஜராஜ சோழன் அவன் ஒரு கோவில்கிட்ட விரும்பினான். அப்போ எங்கே கட்டுறது அப்படின்னு அவன் யோசித்தான். அப்போ வாராகி அம்மன் காட்டு பன்னியாக அந்த வடிவத்தில் அந்த இடத்த ராஜராஜ சோழனுக்கு காட்டியிருக்கா. உடனே ராஜராஜ சோழன் திருவுடையார் கோவிலை கட்டினான். அதாவது தஞ்சை பெரிய கோவிலை. அந்த தஞ்சை பெரிய கோவிலில் வாராகி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதியே இருக்குது. ராஜராஜ சோழன் ஒரு தரம் போருக்கு கிளம்புற போதும் தன்னோட வாழை அம்பாளோட பாதத்தில் வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம்தான் அவன் கிளம்புவானான். ஆனால் அவள் ரொம்ப கோபக்காரி. கோவம் அவளுக்கு அந்த கோபத்தை தாங்கிக்கூட முடியாது. அவள் ரத்த பீஜன் அப்படிங்கிற அரக்கனோடு சண்டை போடுறா. அவனை அடக்கிறதுக்கு மகாசக்தியான துர்காதேவி என்ன பண்ணுறா, தன்னோட சக்தி எல்லாத்தையும் சேர்த்து 7 பாகமாக பிரித்து சப்த கன்னியர்களாக ஆக்கி அவளை சண்டைக்கு அனுப்புகிறா. அப்போ அவள்லாம் ரத்த பீஜனோட போர் செஞ்சு ஜெயிச்சுட்டு வரா. மகாவிஷ்ணு வராக அவதாரம் எடுத்தார். அப்போ லக்ஷ்மி தேவி என்ன பண்ணலாம், வாராகி அம்மனா அவதாரம் எடுத்து மகாவிஷ்ணுவுக்கு உதவியாக இருந்திருக்கா. யார் அந்த சப்த கன்னியர்கள் அப்படின்னாக்க, சப்த கன்னியர்களில் 5ஆவதாக இருக்கிறது தான் ஸ்ரீ வாராகி. சப்த கன்னியர்கள் மகாவாராகி, ஆதி வாராகி, சொப்ன வாராகி, லகு வாராகி, உன்மத்த வாராகி, சிம்ஹாரூட வாராகி, மகிடாருட வாராகி, அஸ்வாருட வாராகி, இந்த மாதிரி 8 பேர் இருக்க சப்த கன்னியர்கள். சொப்பனத்தில் பன்றி ரூபத்தில் வாராகி வந்தான்னாக்க ரொம்ப விசேஷம். அந்த குடும்பத்துக்கே விசேஷமாக இறைவனை பக்தியோடு யார் வழிபடுறமோ அவளுக்கு எல்லா தெய்வங்களும் பலன் கொடுக்கும். ஓம் ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னு வாராகி பிரச்சோதயாத். நன்றி, வணக்கம்.